ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் வாக் தான் பார்க்க போறீங்க. இப்போ நாங்கள் பெரிய அண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். பாபி நாங்கள் வரதுக்குள்ளேயே நைட்டு டின்னருக்கு பரோட்டாக்கு மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பரோட்டாக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாபிக்கு பரோட்டா செய்யறதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் எங்களை சின்ன பாபியும் வந்திருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் பையனை பாபிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். டின்னர் ப்ரிப்பேர் பண்ணதுமே எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு போய் பீச்சில் உட்காந்து சாப்பிடலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். மெரினா பீச் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கம்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு ரீச் ஆயிடலாம். அவ்வளோ கிட்ட தான் பாபி வீடு இருக்கு. பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டு பாபி கிரேவி செஞ்சிருந்தாங்க. மாமனார் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அவருக்கு முட்டை பொடிமா செஞ்சு எடுத்துக்கணும். ஸோ குக் பண்ண பரோட்டா அதுக்கப்புறம் கிரேவி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி பேக்கில் போட்டு எடுத்துக்கணும். அந்த அது கூடவே கரண்டி பேப்பர் எல்லாம் எடுத்துக்கணும். பேப்பர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுமே டஸ்ட்பினில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு நான் இது எல்லாமே பேக் பண்ணுற டைமில் பாபி ரூமுக்கு போயிட்டு பீச்சில் விரிச்சு உட்காரத்துக்காக பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே பேக் பண்ணாலுமே பசங்களையும் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நாங்களும் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கீழே போயாச்சு. நைட் டைமில் பீச்சில் உட்காந்து சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.